கூடாது. இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் பாருங்க, ராஜாவின் குமாரன் செத்தபடினா தெளிவா சொல்லி அனுப்புறார். ராஜாவின் குமாரன் இன்னைக்கு செத்துட்டாரு, அதனால இன்னைக்கு நீ செய்தி கொண்டு போக. ராஜாவின் குமாரன் செத்தது நல்லா தெரியுது. யாருக்கு தெரியுது? அகிமாசுக்கு தெரியுது. ஆனா ராஜாவிடத்துல வந்து இவன் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், ராஜா எப்படிப்பட்ட பதில விரும்புறாரு? அவருடைய குமாரனுடைய செய்தியை யார் கொண்டு வருவார்? அல்லேலூயா. இவனுக்கு ஸ்தோத்திரம், இங்க ஓடி வந்துட்டான், முன்ன வந்துட்டான். பாத்தீங்களா? இந்த முன்ன வந்தவன் ராஜாவுக்கு வெற்றி செய்தியை சொல்லிட்டான். ராஜாவே நாம வெற்றி பெற்றுட்டோம், ராஜாவே நாம ஜெயிச்சிட்டோம், ஜெய செய்தியை, வெற்றி செய்தியை சொல்லிட்டான். ஆனா துக்க செய்தியை, அல்லேலூயா, ராஜாவுடைய இருதயத்திற்கு துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியை சொல்லல. அது என்னன்னா, ராஜாவுடைய குமாரன் மரித்து விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்திலேயா இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியத்திலேயா இருந்தாலும் சரி, நன்மையானவைகளையும் நலமானவைகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் பேசுகிற அநேகர், அல்லேலூயா, துக்க செய்தியை பேசுறது இல்ல. ஆண்டவர் இடத்துல போய் ஸ்தோத்திரம் நன்மையானதை சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படி செய்து நன்றி, அப்படி செய்து நன்றி, இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வந்தது, அப்படி நடந்தது, பெரும் கூட்டம் ஜனங்களை பார்த்தோம், இப்படி செய்தோம், அப்படி செய்தோம், எல்லாத்தையும் ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ராஜாவுடைய குமாரன் அவருடைய இரத்தத்தினாலே அவன் மீட்டு கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு மரித்து போகிறார்கள், ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள், பின்மாற்றம் அடைந்து இருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய குமாரன் மரித்து போனான், அவனை எப்படி எழுப்புவது என்று சொல்லி அப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னது? வெற்றி 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 வெற்றியை மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது ஊழியத்திலே இருந்தாலும் சரி, வேலையிலே இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சமவெளியிலே ஓடி, சமனான பகுதிகளிலே ஓடி ராஜாவின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தால் ராஜா சொல்வாரு, நீ அங்கே போய் நில்லு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறாரு. ஸ்தோத்திரம், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்கள். யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அடுத்த வசனம். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாக ஓடி கூசிக்கு முந்தி கொண்டான் என்று இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அதாவது முந்தி ஓடியவன் யாரு? கூசி. ஆனால் இவன் அதற்கு பின்பாக அனுமதி கேட்டு ஓடி இந்த கூசியை விட முந்தி கொண்டான், சமனான பூமியின் வழியாக முந்தி கொண்டான். நாம இதை பற்றி நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், நாமளும் வாசிக்கிற பொழுது இந்த ஸ்தோத்திரம் யாரு? இந்த அகிமாஸ் அவனை அந்த கூசியை முந்தி கொண்டான். அது நல்ல காரியம் என்று நினைப்போம். ஸ்தோத்திரம், உண்மைதான், நல்ல காரியம்தான். ஆனால் உண்மையாகவே இவன் முந்தி கொண்டது சரிதானா? அல்லது இது முந்தி கொண்டதை இந்த ராஜா எப்படி எடுத்துக்கொண்டார்? அதை மாத்திரம் நாம சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த அகிமாஸ், இந்த வசனங்களுடைய பின்னணி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கானானுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிற பொழுதெல்லாம் ஒரு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வந்தார் ஆண்டவர். அதன் பின்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேலை கேட்டபோது சாமுவேல் அவர்களுக்கு கர்த்தர் மூலமாக ஒரு ராஜாவை கொடுக்கிறார், சவுல் என்கிற ராஜா. இந்த சவுல் ராஜா பரிதானத்துக்கு ஆசைப்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது அவனை தள்ளிவிட்டு அவனுடைய ஸ்தானத்திலே தாவீது என்கிறதான ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்தி அந்த தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாகவும் கண்டார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த தாவீதினுடைய ஆட்சி காலம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஸ்தோத்திரம் தாவீதினுடைய குமாரனாகிய அப்சலோம் என்பவன் தாவீதுக்கு விரோதமாக புரட்சியிலே ஈடுபடுகிறான். அவன் தனக்கென்று ஆட்களை சேகரித்துக் கொண்டு தனக்கென்று ஸ்தோத்திரம் தனக்கு முன்பாக ஓடுகிற குதிரை வீரர்களையும் அநேக நபர்களையும் சேர்ந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவன் ஒரு காலகட்டத்திலே தாவீதுக்கு விரோதமாக தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக புரட்சியிலே ஈடுபட்டு அவரை சிங்காசனத்தை விட்டு துரத்துகிறான். துரத்தக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது. அப்பொழுது இந்த
தாவீது தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்ராயிம் என்கிற காட்டிலே போய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவன் எந்த ஜனத்துக்கு ராஜாவாக இருந்தானோ அந்த ஜனங்கள் இவனோடு தாவீதின் மனுஷரோடு யுத்தம் செய்ய வருகிறார்கள். அந்த எப்ராயிம் காட்டிலே, அல்லேலூயா, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த எப்ராயிம் காட்டிலே அவர்கள் யுத்தத்திற்கு வந்து யுத்தம் செய்து அவன் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களோடு தாவீதின் மனுஷர் யுத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா, யாரு? இஸ்ரவேல் ஜனங்களோடு. இன்னைக்கு ஸ்தோத்திரம், சில நேரங்களில் சொந்த ஜனங்களோடு யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கும் சில நேரங்களில். அல்லேலூயா, ஏனென்றால் தவறான ஆட்களோடு சேர்ந்து கொள்வதனால. அல்லேலூயா, இப்போ இந்த தாவீதோடு யுத்தம் செய்கிறதற்கு யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு யாரு? இந்த தாவீதின் மனுஷர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அந்த அப்சலோம் மரித்து போகிறான். அல்லேலூயா, அப்சலோம் மரித்து போன செய்தியை யாருக்கு? தாவீதுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். தாவீதுக்கு கொண்டு சேர்க்கிறதற்கான அந்த வார்த்தைகளை தான், வசனங்களை தான் நாம இப்ப படித்தோம். அதிலே 19வது வசனத்திலே அகிமாஸ் அந்த யோவாபை பார்த்து நான் இன்றைக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், விரும்புகிறான். அல்லேலூயா, இன்றைக்கு நமக்கும் அநேகருக்கு ஸ்தோத்திரம் சில காரியங்களை பார்த்த உடனே ஒரு ஆசை வருது, நாம இதை செஞ்சிடணும், இதை மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருகிறது. அதே போலதான் இந்த அகிமாசுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த செய்தியை. ஏன்னா இது ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி, நாம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா, இந்த நற்செய்தியை கொண்டு ராஜாவுக்கு நான் அறிவிச்சிட்டேன்னா ராஜா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, ஒருவேளை எனக்கு வெகுமானங்கள் கிடைக்கலாம், ஒருவேளை எனக்கு நற்பெயர்கள் கிடைக்கலாம், நற்கீர்த்தி கிடைக்கலாம் என்று ஆசைப்பட்டு விரும்பி அந்த யோவாபிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஒன்று பண்ணுகிறேன், இந்த நல்ல செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்கும்படியா நான் ஓடுகிறேன் என்று. அல்லேலூயா, ஓடுவது சரியா? அப்படி இவன் ஆசைப்பட்டது சரியா அப்படி என்று பார்த்தால் ஸ்தோத்திரம், இவன் அதற்கு உரியவன் அல்ல. அல்லேலூயா, யாரு? இந்த அகிமாஸ் இருக்கிறானே, இந்த அகிமாஸ் சாதோக்கினுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதோக் என்பவன் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா, அது மாத்திரமல்லாமல் தாவீதோடு நெருங்கிய நண்பன். இந்த தாவீதின் நண்பன் ஆசாரியன். இந்த ஆசாரியனுடைய குமாரன் யாராதான் இருக்கணும்? ஒரு ஆசாரியனாதான் இருக்கணும். அவனுடைய நினைவுகள் எல்லாம் ஆசாரியத்துவத்துக்குரியதாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு அடுத்த வேலைகளை தான் செய்யணும், உலகத்துக்குரிய வேலைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கூடாது. அல்லேலூயா, ஆனா இந்த நபர் என்ன செய்கிறான்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய பேர் என்ன? அகிமாஸ். இந்த அகிமாஸ் என்ன பண்றான்? நேரடியாக ஒரு ஆசை கொண்டு ஸ்தோத்திரம், நான் எப்படியாவது, அல்லேலூயா, அல்லேலூயா, அழைப்பு ஸ்தோத்திரம், நமக்கென்று ஒரு மேன்மையான அழைப்பை, ஒரு கனமான ஒரு ஊழியத்தை அல்லது கனமான ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, இதை விட்டு நாம கீழே இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா, இந்த அகிமாசுக்கென்று ஆண்டவர் ஒரு உண்மையான உயர்ந்த உத்தமமான ஒரு ஊழியத்தை வச்சிருக்காரு. என்னது? ஆசாரிய ஊழியம். தகப்பனுக்கு பிறகு அந்த ஸ்தோத்திரம் சாதோக்கு பிறகு அடுத்தபடியான ஊழியத்தை செய்யக்கூடியவன் யாரு? இந்த அகிமாஸ். ஆனா இவனுடைய ஆசை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு வேலைக்காரன் செய்யக்கூடிய வேலையை செய்யணுங்கிற ஆசை. அல்லேலூயா, உலகத்தின் மனுஷன், ஒரு யுத்த புருஷன் எதை செய்ய வேண்டுமோ, யுத்தத்தில் வெற்றி பெற்றவன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற ஆசை இவனுக்குள்ள வந்துருது. அல்லேலூயா, இதை பற்றி நீங்க வேற மாதிரி செய்திகளை கேட்டிருப்பீங்க. இப்ப ஸ்தோத்திரம், இப்ப நீங்க என்னடா இந்த செய்தி வேற மாதிரி இருக்கே நீ நினைக்கலாம். அல்லேலூயா, இவனுக்குள்ள இந்த ஆசை வரும். இதே போல சில நேரங்களில் பல காரியங்கள் நமக்கு விருப்பம் இல்லாத, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, நம்முடைய அழைப்பிலே இல்லாத, திட்டத்திலே இல்லாத சில காரியங்களை செய்யலாம் என்கிற ஆசை மனிதனுக்கு வருவது இயல்பு. அல்லேலூயா, ஆனா இந்த யோவா அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், மகனே நீ இன்றைக்கு போக வேண்டாம். அல்லேலூயா, தெளிவா தடை பண்ணுகிறார், நீ செய்ய வேண்டாம், இது உனக்குரிய வேலை இல்லை, நீ வேற ஒரு நாள் போகலாம். அல்லேலூயா, ஆனா இந்த அகிமாஸ் என்ன பண்றான்னா அடம்பிடித்து இல்ல, அல்லேலூயா நான் நிச்சயமாக ஓடுவேன். அல்லேலூயா, சில நேரங்களில் நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு கர்த்தர் வைத்திராத சில வேலைகளோ, சில ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அழைப்பில் இல்லாத காரியங்களோ நமக்குள்ள புகுந்து, இதை செஞ்சா என்ன, எல்லா மனுஷரும் செய்கிறார்களே, அவன் செய்கிறான், அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள், நான் ஏன் செய்யக்கூடாது? இன்னும் சொல்ல போனா அவனை விட, கூசியை விட முன்னால போறவன் யாரு? அகிமாஸ். கூசி ஸ்தோத்திரம் முதல்ல அந்த ஸ்தோத்திரம் உத்தரவை பெற்று ஓடிட்டான். ஆனா அகிமாஸ் அதுக்கு பிறகுதான் கேட்டு ஓடுறான். எங்க போயிட்டான்? கூசியை விட முன்ன போயிட்டான். சில நேரங்களில் மற்றவர்களை விட நாம நல்லா ஓடலாம், மற்றவர்களை விட நமக்கு நல்ல திறமை இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக அது கரெக்டா இருக்காங்கிறதுல நம்ம குறியா இருக்கணும். அல்லேலூயா,
கர்த்தர் விரும்புகிறாரா? கர்த்தர் உனக்கு வைத்த வேலைதானா? நீ நல்லா செய்ய மாட்டாங்கிறது முக்கியம் இல்ல, இது உனக்கு தகுதி இல்ல. அல்லேலூயா. தகுதி உடையவன் வேற ஒருத்தர் இருக்க, அவன் இந்த ஊழியத்தை பார்த்துக்கிடுவான். ஸ்தோத்திரம். உனக்காண்டு ஒரு வேலையை வச்சிருக்க, உனக்காண்டு ஒரு மேன்மை வச்சிருக்க, உனக்காண்டு ஒரு கனத்தை வச்சிருக்கிறேன், நீ அதை தான் செய்யணும். அதை விட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? அல்லேலூயா, கீழே இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. 23ஆம் வசனத்திலே நாம வாசித்தோம், யோவாப், ஸ்தோத்திரம், யோவாப் இடத்துல இந்த அகிமாஸ் வந்து, நான் எப்படியாகிலும் ஓடுவேன். அல்லேலூயா. எப்படி? அவன் பிறகால அவன் போயிட்டான், பரவாயில்ல. அல்லேலூயா. நாம சில நேரம் சொல்றோம் இல்லையா, பரவாயில்ல அந்த நபர் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் திரும்ப போய் செய்வேன், என்னால முடியும். அல்லேலூயா. அவரை விட நல்லா செய்வேன். அல்லேலூயா. நீங்க அவரை விட நல்லா செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த வேலை உங்களுக்குரியது அல்ல. அல்லேலூயா. சில வேலைகளை ஆண்டவர் நம்மளை விட்டு தூரப்படுத்துவார், சில காரியங்களை ஆண்டவர் நம்மை விட்டு தூரப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நீங்க நல்லா செய்வீங்க, நீங்க உங்களால செய்ய முடியாது என்று அல்ல, அது உனக்கு தகுதியானது அல்ல. அல்லேலூயா. அதற்கென்று ஆண்டவர் வேறொருவனை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை, அது மிகவும் கனத்துக்குரியது. அல்லேலூயா. அது சாதாரணமா ஸ்தோத்திரம் மற்ற இவர்களை போல ஓடிக்கொண்டு ஸ்தோத்திரம் யுத்த செய்தியை வெற்றி செய்தி அறிவிக்கிற செய்தி அல்ல. அது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற வேலையா இருக்கலாம், கர்த்தர் விரும்புகிற வேலையா இருக்கலாம், கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற வேலையா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த வேலையை நீங்க செய்யாம நீங்க அடம்பிடிக்கிற பொழுது, அல்லேலூயா, 23ஆம் வசனத்துல நான் எப்படியாவது செய்வேன், நான் எப்படியாவது செய்வேன் அப்படி என்று அடம்பிடித்த உடனே யோவாப் சரி என்று சொல்லி விடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், நமக்கு திட்டத்திலே இல்லாத சில வேலைகளை, நமக்கு ஆண்டவர் கொடுக்கவே விருப்பமில்லாத சில காரியங்களை நாம அடம்பிடித்து ஜெபித்து, ஆண்டவரை எப்படியாவது எனக்கு தாரும், நான் எப்படியாவது செய்திருவேன். ஸ்தோத்திரம். இதற்கு ஸ்தோத்திரம் அவனுக்கெல்லாம் இருக்கிறது, இவனுக்கெல்லாம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்கள் கூட செய்கிறார்கள். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை தர மாட்டீர்களா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடம் ஒரு மேன்மையான இடம். அல்லேலூயா. உதாரணமா நான் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு டாக் ஹேண்ட்லிங்கான ஒரு கோர்ஸ் வந்தது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதுக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு டாக் ஹேண்டில் பண்ணோம், அதுக்கான ஒரு கோர்ஸ் வந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், இந்த கோர்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் பேரெல்லாம் எழுதி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா ஸ்தோத்திரம், எங்க கம்பெனில இருக்கிறவங்க எல்லாமே என்ன விடுறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஏன்னா நான் வேற வேலையில கொஞ்சம் நல்ல திறமையா இருப்பேன், இந்த வேலைக்கு இவன் செட் ஆவான், இவனை நம்ம கம்பெனில இருந்து அனுப்பிட்டோம்னா, இந்த கோர்ஸுக்கு அனுப்பிட்டோம்னா இன்னொருத்தனை ட்ரெயின் பண்ணி இந்த வேலைக்கு எடுக்கிறது சிரமமா இருக்கும் அப்படிங்கறத அவங்க நினைச்சிட்டு ஸ்தோத்திரம் என் பேரை அவங்க ஃபார்வர்ட் பண்ணல. இப்போ ஸ்தோத்திரம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பேர் கொடுத்துருக்கேன், பேர் வேற யாரோ ஒருத்தருக்கு பேர் வந்துச்சு, அவங்க போயிட்டாங்க. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய், ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருமில்ல, ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஒரு டாக் ஹேண்ட்லர் கூட நான் லாய்க்கு இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மேன்மையான நல்ல வேலையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம், ஆண்டவரை இதற்கு கூட நான் தகுதி இல்லை ஆண்டவர், எப்படியாவது அல்லேலூயா அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடறோம், எப்படியாவது. அல்லேலூயா. இதே போலதான் நமக்கு நல்ல வேலைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா யாரோ செய்யறாங்க, அவன் செய்யறான், இவன் செய்யறான், இவங்க எல்லாம் பண்றாங்களே, ஏன் என்னால பண்ண முடியாதான்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வேலையை கூட எனக்கு தர மாட்டீங்களா ஆண்டவரே, இதை கூட என்னால செய்ய முடியாத ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எப்படியாவது தாரும் ஆண்டவரே, எப்படியாவது தாரும் ஆண்டவரே, நானும் ஓடுகிறேன் என்று இந்த அகிமாசை போல அடம்பிடித்து ஓடுகிற பொழுது, அல்லேலூயா, அடம்பிடித்து ஓடுகிற பொழுது ஆண்டவர் அனுமதி கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. இப்போ அனுமதி கொடுத்து இவன் அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 23வது வசனம். அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியோடி கூசிக்கு முந்திக் கொண்டான். அல்லேலூயா. இதத்தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏற்கனவே கூசிக்கு விடை கொடுத்து யாரு? யோவாப் அனுப்பிட்டாரு. நீ போய் கண்டதை என்ன செய்யணும்? ராஜாவுக்கு அனுப்பணும், ராஜாவுக்கு சொல்லணும். இங்க என்ன நடந்துச்சோ இதை நீ பார்த்தா இல்லையா, இத போய் நீ ராஜாவுக்கு சொல்லுனிட்டு விடை கொடுத்து உத்தரவு கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ பின்னாடி வந்த இந்த அகிமாஸ் கண்டிப்பா நான் ஓடுவேன், கண்டிப்பா நான் பின்னாடி போவேன்னு சொன்ன உடனே அவர் உத்தரவு கொடுத்து அனுப்பிட்டாரு. இவன் சமனான சமபூமி வழியாக ஓடி, அல்லேலூயா, சமபூமி வழியாக ஓடி கூசியை முந்தி கொண்டான் என்று வசனம் சொல்கிறது. இந்த சமபூமி வழியாய் ஓடுகிறதை பற்றி அநேக விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நான் வாசித்த வரையில எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை மட்டும் நான் பேசிட்டு ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம், இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்கன்னு வச்சிருங்க,
ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் ஒரு வேலை ஸ்தாபனமோ அல்லது நீங்க உங்களை வைத்திருக்கிற ஒரு குடும்பத்திலேயோ எங்கேயோ உங்களை வச்சிருக்கிற உதாரணமா வேலை ஸ்தாபனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உண்மையாய் உழைத்து ஸ்தோத்திரம் அந்த நிறுவனத்துக்கு மிகவும் உண்மையாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கடினமான, ஏன்னா கூசியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அகிமாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சமபூமி வழியா ஓடினா. அப்போ கூசி எப்படி ஓடி இருப்பான்? சமபூமியில ஓடல. அல்லேலூயா. அந்த அகிமாஸ் சமபூமியின் வழியா ஓடினா அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஒன்னு மேடு பள்ளமான இடத்துல ஓடி இருப்பான் அல்லது மலையின் பகுதியாக ஓடி இருப்பான். அப்படிதானே? அப்ப அவனுக்கு கஷ்டம் இருக்கு, மேடு பள்ளம் இருக்கு, எல்லா துன்பமும் இருக்கு, சோதரம். இதற்கு எதிர்மறையான இடத்துல ஓடினால தான் முன்னால போக முடியல. அல்லேலூயா. அப்போ நீங்க கஷ்டப்பட்டு உங்க வேலை ஸ்தலத்துல உண்மையாய் உழைத்து ஸ்தோத்திரம் நீங்க ஒரு கட்டத்துல ஸ்தோத்திரம் அந்த கம்பெனியையோ அந்த நிறுவனத்தையோ ஒரு முன்னேற்றத்தின் பாதையில வழிநடத்தி கொண்டு போகலாம். அல்லேலூயா. திடீர்னு உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கஷ்டமும் இருக்காது, நஷ்டமும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவன் சமபூமி வழியாய் ஓடி உங்களுக்கு முந்திக் கொள்வான். அல்லேலூயா. எப்படி? அந்த எஜமான காக்கா பிடிச்சு சோதரம் அவர்களுக்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி அல்லது உலகத்தினுடைய பரிதானங்களை கொடுத்து ஏதாவது நல்ல நன்கொடைகளை கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு என்ன பண்ணுவான்? உங்களுக்கு முன்ன போயிருவான் சமபூமி வழியாக. அல்லேலூயா. இப்ப கம்பெனில இருக்கிறவன் எல்லாரும் சொல்லுவான், சோதரம் பாரு எத்தனை வருஷமா இவன் வேலை செய்யறான். அல்லேலூயா. இதே கம்பெனில 10 வருஷமா நீ வேலை செய்யற, நேத்து வந்தவன் பாரு அவன் எவ்வளவு அழகா அவனோட முந்தி சோதரம் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான் பாரு. அல்லேலூயா. அப்படிதானே? சமபூமி வழியாக. அல்லேலூயா. நீங்க நல்லா யோசித்து பாருங்க ஸ்தோத்திரம். இந்த கூசி அல்லேலூயா சோதரம் மன்னிக்கணும், சமபூமி வழியாக ஓடி இவன் முந்தி கொண்டான். அல்லேலூயா. அதே போலதான் சில நேரங்களிலே ஊழிய பாதையிலையும் அதே போலதான். அல்லேலூயா. இந்த வேலை செய்கிற இடத்துலயா இருக்கலாம், ஊழிய பாதைகளா இருக்கலாம். சிலர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சோதரம் உழைத்து சோதரம் ஜெபித்து ஒரு ஊழியத்திற்கு பாதையில முன்னோக்கி வருவார்கள். அல்லேலூயா. ஆனா சிலர் அப்படி இல்ல, வந்த உடனே சில காரியங்களை அல்லேலூயா சில வீடியோக்களை ப்ரோமோட் பண்ணி விளம்பரப்படுத்தி அல்லேலூயா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க. சோதரம் இப்ப உலகத்திலே பார்க்கிற மனுஷர்கள் என்ன நினைப்பாங்க? சோதரம் அல்லேலூயா இந்த மனுஷன் எத்தனை நாளா இங்க ஊழியம் நலஞ்சிட்டே இருக்காரு. அல்லேலூயா. ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஆனா அந்த சகோதரன் இப்பதான் வந்தாரு, அந்த பாஸ்டர் இப்பதான் வந்தாரு. சோதரம் இன்னைக்கு பெயர் சொல்லப்படுகிற உலகளாவில பெரிய ஊழியக்காரரா மாறிட்டாரு, பெரிய இதை செய்யறாரு. இப்போ ஆண்டவரும் அவர் கூட தான் இருக்கிறார் போல. அல்லேலூயா. அப்படி என்றுதான் நினைப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் அந்த உலக பிரகாரமாக பார்க்கிறவர்களுடைய கண்களுக்கு எப்படி தெரியும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம் சீக்கிரமா முன்னேறிட்டான். அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் சில நேரங்கள்ல இதே போல வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? குடும்பத்தினரே அவர்களை ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்க? ஆமென். ஸ்தோத்திரம் அவர்களை டவுன் பண்ணி பேசுவாங்க. நீ எல்லாம் எத்தனை வருஷமா வேலை செய்யற? அல்லேலூயா. நீ செய்யற அதே கம்பெனில தான் அவனும் வேலை செய்யறான். அல்லேலூயா. நீ பார்க்கிற அதே வேலை தான் பார்க்கறான். அல்லேலூயா. ஆனா அவனை பாரு 3 வருஷம் தான் ஆகுது, நீ 10 வருஷமா வேலை செய்யற. 3 வருஷத்துல அவன் வீடு வச்சுட்டான், 3 வருஷத்துல அவன் கார் வாங்கிட்டான். அல்லேலூயா. உன்கிட்ட ஒரு பைக் கூட இல்ல. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கூசிக்கு இந்த சமனான பூமியில ஒண்ணு ஓட தெரியாம இருந்திருக்கணும். அல்லேலூயா. அல்லது அந்த வழி தெரியாம இருந்திருக்கணும். ஒண்ணு இந்த சமனான பூமி. இந்த கூசி ஏன் இங்க ஓடல? அல்லேலூயா. அகிமாஸ் பின்னால ஓடுறான். பின்னால ஓடுற அகிமாஸ் என்ன பண்றான்? சமபூமி வழியா ஓடிட்டான். முந்தி ஓடினவன் ஏன் இந்த சமபூமி வழியா ஓடல? அல்லேலூயா. முந்தி ஓடினவன் தான் இந்த சமபூமி வழியா ஓடி இருக்கணும். முந்தி ஓடினவன் இந்த சமபூமி வழியா ஓடலன்னா ஒன்று இந்த சமபூமி என்ன என்று இந்த அகிமாஸுக்கு தெரிந்திருக்காது, இந்த கூசிக்கு தெரிந்திருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த சமபூமி தெரிந்திருந்தாலும் இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு அந்த வழியில ஓடி இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டே காரியம் தான். அல்லேலூயா. இந்த அகிமாஸ் ஓடின அதே பாதை ஒன்று இந்த கூசிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் தெரிந்திருந்தும் இந்த வழி எனக்கு தகுதியானது அல்ல. அல்லேலூயா. அவன் வேறு வழியிலே ஓடுகிறான். ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம். ஆமா ஸ்தோத்திரம். சிலருக்கு இந்த வேலை செய்கிற பொழுது உலகத்துல ஸ்தோத்திரம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய முன்னேற்றம் ஒரு பெரிய இடத்துக்கு வருவது தெரியாமல் அல்ல, தெரிந்திருக்கலாம். ஆனாலும் இந்த பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி ஸ்தோத்திரம் வீட்டிலே பொருட்களை சேர்த்து இப்படி ஸ்தோத்திரம் மற்றவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதை பார்க்கலாம். நான் நேர்மையான வழியிலே எப்படி உண்மையாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி நான் முன்னேறணும்னு சொல்லி அவர்கள் கரடு முரடான பாதையிலே போகிறதுனால தான் பல கூசிகள் இன்றைக்கு உலகத்தில் பிந்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பல கூசிகள், பல குடும்பங்களை பாருங்க, முன்னேற்றமே இருக்காது. ஸ்தோத்திரம். அப்படியே இருப்பார்கள். ஆனா சிலர் மாத்திரம் ஒரே வேலையை தான் 2 பேரும் செய்வான். ஸ்தோத்திரம். ஆனா சிலர் சீக்கிரமா முன்னேறிடுவான். அல்லேலூயா. சிலர் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட வழிகள் தெரிந்திருந்தாலும்
அல்லேலூயா. இதெல்லாம் செய்யலாம். ஸ்தோத்திரம். வீடு தேடி வரும், சில நேரங்கள்ல பொருட்கள் வீடு தேடி வரும். இல்ல இது எனக்கு வேண்டாம், அல்லேலூயா. இல்ல இதை நான் செய்ய மாட்டேன், அல்லேலூயா. நான் எனக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு வழி இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது, அதை நான் பின்தொடர்வேன், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ இந்த அகிமாஸ் வந்து அல்லேலூயா எங்க நிக்கிறாரு? ராஜாவிடத்துல நிக்கிறார், அல்லேலூயா. இவர் பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு, பெரிய உயர்வுக்கு வந்துட்டாரு, ஸ்தோத்திரம். அந்த ராஜாவிடத்துல இந்த அகிமாஸ் வந்து நிக்கிறாரு. பின்னாடி லாஸ்ட் முன்ன ஓடின ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? 10 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன் இருக்கான் தெரியுமா? 10 வருஷமா 20 வருஷமா கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்ச ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? அவன் பின்னாடி வாரான், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழைப்பு யார் மேல இருக்கு? யாருக்கு அந்த யோவாப்பு உத்தரவு கொடுத்து அனுப்புனாரு? கூசிக்கு, அல்லேலூயா. கட்டாயமா நான் ஓடுவேன்னு சொல்லி எப்படியோ வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு சமனான பூமி வழியாய் ஓடி எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாம ஓடி முந்தி கொண்டவன் முன்ன வந்து நிக்கிறான், அல்லேலூயா. அழைப்பை பெற்றவன், யாருக்கு அந்த உத்தரவு கொடுத்து அனுப்பப்பட்டதோ அந்த கூசி பின்னாடி வந்து அவனை பார்க்கிற பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஐயோ, எனக்கு தான் ஆண்டவர் இந்த செய்தியை அறிவிக்கும்படி எனக்கு தான் கொடுத்தாரு, அல்லேலூயா. இப்போ இவனுடைய இருதயம் எப்படி உடைந்து போயிடும், அல்லேலூயா. இந்த செய்தியை அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், அல்லேலூயா. நமக்கு முன்னால ஒருத்தர் அங்க போய் நிற்கிற பொழுது அவன் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லிட்டான். இனிமே நான் போய் ராஜாவிடத்துல என்னத்தை சொல்லுவேன், அல்லேலூயா. எனக்கு தான் இந்த அழைப்பு, அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்படி உடைந்து போயிருக்கான் இல்லையா? அந்த இருதயம் அந்த இடத்துல பாருங்க, யாரை இந்த யோவாப் அனுப்பினானோ அவன் பிந்தி கொண்டான், யாரை அனுப்பலையோ அவன் முந்தி போய் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான், அல்லேலூயா. இப்போ அந்த அழைப்பை பெற்றவன் பிந்தி வந்து பார்க்கிற பொழுது அங்க யார் நிக்கிறா? இந்த அகிமாஸ் நிக்கிறான், அகிமாஸ், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அல்லேலூயா. இந்த அகிமாஸ் முன்னால நிற்கிற பொழுது கூசி வந்து பார்க்கறான். அவனுடைய இருதயத்துல தோன்றிருக்கும், இனி நான் போய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இல்லை, அல்லேலூயா. அப்படிதானே? இனி நான் போய் சொல்ல வேண்டிய, ஏன்னா எனக்கு முன்னால அகிமாஸ் போயிட்டான், கண்டிப்பா அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான், அல்லேலூயா. இனிமே நான் போய் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இல்லைன்னுட்டு ஒருவேளை துக்கத்தோட வருத்தத்தோட மெதுவா நகர்ந்து, அதுவரை ஓடி வந்திருப்பான், இப்ப மெதுவா நகர்ந்து ராஜாவிடத்துல போயிருக்கலாம். ஆனா இந்த அகிமாஸ் முந்தி வந்தான் பாத்தீங்களா? இந்த அகிமாஸ் முந்தி வந்தவனை பார்த்து வசனம் சொல்லுகிறது, ராஜா சொன்னாராம், நீ அங்கே போய் நில்லு, அல்லேலூயா. 30வது வசனம் என்று நினைக்கிறேன். நீ அங்கே போய், நீ இவ்வளவு வாடி சமபூமியில வந்த தெரியுமா? சோதரம் ப்ரமோட் பண்ணி விளம்பரப்படுத்தி சோதரம் பெரிய ஆளா காட்டிக்கிட்ட இல்ல, லஞ்சம் வாங்கி சோதரம் பரிதானம் வாங்கி சோதரம் காக்கா பிடிச்சு நீ எல்லாம் செஞ்சு முன்ன வந்துட்ட தெரியுமா? இப்ப ராஜா சொல்றாரு, எனக்கு கேட்ட செய்தி வாங்கிட்ட இல்ல, அல்லேலூயா. நீ எங்க? அங்கே போய் நில்லு, அல்லேலூயா. எனக்கு கேட்ட செய்தி ஒருவன் கொண்டு வருவான், அல்லேலூயா. அவன் கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அவனிடத்துல எனக்கு கேட்ட செய்தி ஒன்று இருக்கும், அல்லேலூயா. ஒருவேளை ஸ்தோத்திரம் அவன் லேட்டா இருக்கிறான், அவன் ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு கரடு முரடான இடங்களிலே மலைப்பாங்கான இடங்களிலே கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அல்லேலூயா. ஆனால் எனக்கு கேட்ட செய்தி அவனிடத்துல இருக்கும், நீ போய் என்ன பண்ணணும்? அங்கே நில்லு, ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 28 29 வசனம். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவனுக்கு விரோதமாக தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றார். பாருங்க, பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது, அல்லேலூயா. நல்லா இந்த வார்த்தையை பாருங்க, பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் இன்னதென்று தெரியாது. இப்ப 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20 அதே அதிகாரம் 20வது வசனம். யோவாப் அவனை நோக்கி, இன்றையதினை நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால், பாருங்க, ராஜாவின் குமாரன் செத்தபடினா தெளிவா சொல்லி அனுப்புறார். ராஜாவின் குமாரன் இன்னைக்கு செத்துட்டாரு, அதனால இன்னைக்கு நீ செய்தி கொண்டு போக. ராஜாவின் குமாரன் செத்தது நல்லா தெரியுது. யாருக்கு தெரியுது? அகிமாஸுக்கு தெரியுது. ஆனா ராஜாவிடத்துல வந்து இவன் என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு தெரியாது, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம், ராஜா எப்படிப்பட்ட பதிலை விரும்புறாரு? அவருடைய குமாரனுடைய செய்தியை யார் கொண்டு வருவா? அல்லேலூயா. இவனுக்கு ஸ்தோத்திரம் இங்க ஓடி வந்துட்டான், முன்ன வந்துட்டான் பாத்தீங்களா? இந்த முன்ன வந்தவன் ராஜாவுக்கு வெற்றி செய்தியை சொல்லிட்டான்.
ராஜாவே நாம வெற்றி பெற்றுட்டோம், ராஜாவே நாம ஜெயிச்சிட்டோம், ஜெய செய்தியை வெற்றி செய்தியை சொல்லிட்டான். ஆனா துக்க செய்தியை, அல்லேலூயா, ராஜாவுடைய இருதயத்திற்கு துக்கத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியை சொல்லல. அது என்னன்னா, ராஜாவுடைய குமாரன் மரித்து விட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்திலே இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியத்திலே இருந்தாலும் சரி, நன்மையானவைகளையும் நலமானவைகளையும் பெரிய பெரிய காரியங்களையும் பேசுகிற அநேகர், அல்லேலூயா, துக்க செய்தியை பேசுறது இல்ல. ஆண்டவர் இடத்துல போய் ஸ்தோத்திரம் நன்மையானதை சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படி செய்து நன்றி, அப்படி செய்து நன்றி, இன்னைக்கு பெரிய மாற்றங்கள் வந்தது, அப்படி நடந்தது, பெரும் கூட்டம் ஜனங்களை பார்த்தோம், இப்படி செய்தோம், அப்படி செய்தோம், எல்லாத்தையும் ராஜா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ராஜாவுடைய குமாரன் அவருடைய இரத்தத்தினாலே ஆமென் மீட்டு கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு மரித்து போகிறார்கள், ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள், பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய குமாரன் மரித்து போனான், அவனை எப்படி எழுப்புவது என்று சொல்லி அப்படிப்பட்ட மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுப்பதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் என்னது வெற்றி 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 வெற்றியை மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது ஊழியத்திலே இருந்தாலும் சரி, வேலையிலே இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் சமவெளியிலே ஓடி, சமனான பகுதிகளிலே ஓடி ராஜாவின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தால் ராஜா சொல்வாரு, நீ அங்கே போய் நில்லு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். அல்லேலூயா. நீ அக்கிரம செய்கைக்காரன், ஸ்தோத்திரம். ஏன்னா என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழைப்பை பெற்றவன் உயர்ந்த மலைகள் வழியாக, குண்டுகளின் வேலையாக, கரடு முரடான பகுதிகளின் வழியாக ஓடி அலைந்து துரிந்து வருகிறான். அல்லேலூயா. நீ எளிதாக ஸ்தோத்திரம் பரிதானம் வாங்கி மற்றவர்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டு, மற்றவர்களை ஸ்தோத்திரம் தன்வசப்படுத்திக் கொண்டு, அல்லேலூயா, அப்சலோமை போல ஸ்தோத்திரம் அப்சலோம் தனக்கு முன்பாக ஓடுகிற ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தானே சம்பாதித்துக் கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். கவர்ந்து கொண்டுட்டு, நான் தான் ராஜா, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஸ்தோத்திரம், எங்க வேலை ஸ்தலத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஊழியக்காரன் என்று சரி உன்னையே நீ ஸ்தோத்திரம் பெருசுப்படுத்திட்ட. ஆனா நீ வந்து என் முன்ன நிக்கிற பொழுது, அல்லேலூயா, நீ வந்து என் முன்ன நின்று ஸ்தோத்திரம் என்கிட்ட நீ ஒரு செய்தியை கொண்டு வருகிறாய் அல்லவா, அந்த செய்தி எனக்கு உகந்ததா இல்லை. அல்லேலூயா. இதே ஸ்தோத்திரம் இந்த வெற்றி செய்தி இருக்குல்லையா, அவன் கொண்டு போனது தவறான செய்தி அல்ல, வெற்றியின் செய்திதான். ஆனால் அந்த வெற்றியின் செய்தியை ஆண்டவர் விரும்பல. அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களுடைய செய்தி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட திருச்சபையின் செய்தி அவர் விரும்புகிறார். இதற்காக அவரிடத்தில் போய் மன்றாட வேண்டும், இதற்காக ஜெபிக்க வேண்டும். இதற்காக ஒருவன் ஸ்தோத்திரம் எங்கேயோ மூலையில இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், எங்கேயோ மூலையில இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், எங்கேயோ ஸ்தோத்திரம் வீட்டில இருந்து ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப முந்தி ஓடின அகிமாஸ், அல்லேலூயா, உலகத்தின் பார்வைக்கு ஸ்தோத்திரம் நம்மளை பார்க்கிறவங்க சொல்லலாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் இவன் ஸ்தோத்திரம் முந்தி ஓடிட்டான், பயங்கர பெரிய ஆளாயிட்டான். ஆனால் பரலோகம் நம்ம எப்படி பார்க்கிறது? அல்லேலூயா. கூசி சில நேரத்துல கூசி வெளியே தெரியாமலே இருந்திருக்க, அவன் எப்படி மறைவான இடத்துல ஓடி இருக்கலாம், ஸ்தோத்திரம். ஆனால் ராஜாவுக்கு ஏற்ற வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? அல்லேலூயா. கூசியை பற்றி சொல்லப்படுகிற பொழுது நீ பார்த்ததை போய் சொல்லு. அல்லேலூயா. அந்த யோவாப் உத்தரவு கொடுத்து சொல்றார், நீ எதை பார்த்தையோ அதை போய் ராஜாவுக்கு சொல்லு. அவன் உத்தரவு பெற்றுக் கொண்டான். அவனை பற்றி வசனம் சொல்லுகிறது, அவன் யாரு? ஒரு வேலைக்காரன். கூசி யாரு? அவன் ஒரு யுத்த வீரன் கூட இல்ல, அவன் ராஜாவுடைய வேலைக்காரன் என்று வசனம் சொல்லுகிறது. ராஜாவுடைய வேலைக்காரன் பார்த்ததை போய் சரியாக சொல்லுகிறான். ஆனால் ஒரு ஆசாரிய ஊழியத்துக்கு பாத்திரமானவனிடத்திலே அந்த யோவாப் ராஜாவுடைய குமாரன் மரித்து போனான், செத்து போனான் என்று சொல்லி அனுப்பியும் அந்த செய்தியை போய் சொல்லல. அல்லேலூயா. இன்றைக்கு அதே போலதான் அநேகரிடத்திலே ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இதை செய் இதை செய் இதை செய் இதை செய் சொல்லி அனுப்பினாலும், அல்லேலூயா, அவர்கள் போய் அதை செய்வதில்லை. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் சிலரை உலகமே ஸ்தோத்திரம் வேலைக்காரனா வச்சிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரிதான், ஸ்தோத்திரம் வேற ஊழியத்தில் எங்க இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா. வேலைக்காரன் போல கூசியை போல இருப்பான். அவன் வேலைக்காரன், யாருக்கும் தெரியாது. சாதாரணமான ஒரு யுத்த புருஷனுக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த கூசிக்கு இருந்திருக்காது. அல்லேலூயா. அவன் பார்த்ததை போய் சொல்லு என்று சொன்ன உடனே அவனுக்கு நியமிக்கப்பட்ட வழியிலே, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழியிலே அவன் சரியாக வந்து, ஒருவேளை அவன் பிந்தினாலும் கர்த்தர் எதிர்பார்த்த பதிலை, அல்லேலூயா, இந்த ராஜா எதிர்பார்த்த பதில, ஆமென், இந்த சோதரம் கூசி சொல்லிக் கொண்டான். கர்த்தர் நல்லவர். சோதரம் உலகத்தின் பார்வைக்கு, அல்லேலூயா, உலகத்தின் பார்வைக்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உலகத்தின் பார்வைக்கு நல்ல வளர்ந்துட்டோம், பெரிய ஆளு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இவன் முந்தி ஓடுறான் அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடுகிறோமா?
ஸ்தோத்திரம். அப்படி ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடாம ஸ்தோத்திரம் இந்த அகிமாச போல முந்தி ஓடி ஸ்தோத்திரம் உலகத்துல பார்க்கிறவர்கள் எல்லாம் மெச்சிக்கொள்ள விதத்துல ஸ்தோத்திரம் நல்ல வேலை, நல்ல பெரிய பணக்காரன் ஸ்தோத்திரம் நல்ல வசதியா இருக்கிறான், அவனுடைய கொடுத்த வேலையில அவன் எப்படி உயர்ந்துட்டான் பாரு, உலகத்துல உயர்த்தி பேசுவார்கள், ஊழியத்துல உயர்த்தி பேசுவார்கள். ஆனால் கர்த்தரிடத்துல போகிற பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, வெளியே போ. அல்லேலூயா. நீங்க மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறீர்களா, கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறீர்களா? அல்லேலூயா. ஒருவேளை கூசியை பற்றி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், உங்களை பற்றி யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு முன்பாக உங்க கூட ஓடினவங்க, அழைப்பே இல்லாதவங்க கூட உங்களை முந்தி ஓடிரலாம். அல்லேலூயா. உலகத்துல பார்க்கிறவங்க கூட சொல்லலாம், ஸ்தோத்திரம் பாரு இவன் எத்தனை நாளா இப்படியே இருக்கிறான், ஆனா மற்றவர்கள் எல்லாம் இவனை விட முந்தி ஓடுகிறார்கள். சில நேரத்துல இந்த கூசியை போல உங்களுக்கே சந்தேகம் வரலாம். கூசி போய் பார்க்கிற பொழுது அகிமாஸ் அங்கே இருக்க, அந்த கூசி என்ன நினைச்சிருப்பான், அகிமாஸ் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு, எல்லா செய்தியும் சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. அப்படின்னு சில நேரங்களில் நமக்கே நம்மளை குறித்து சந்தேகம் வரலாம். இனிமே எனக்கு என்ன வேலை? அல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு, இனிமே நான் என்ன செய்வேன்னு சொல்லி நமக்கே நம்முடைய வேலையை பற்றி, ஊழியத்தை பற்றி சில நேரங்களில் சந்தேகம் வரலாம். ஆனா ராஜா நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் வருவான் எனக்கேற்ற செய்தியை, அல்லேலூயா, என் இருதயம் எதை எதிர்பார்க்கிறதோ அந்த செய்தியை கொண்டு, அல்லேலூயா, அந்த செய்தியை கொண்டு வருவான். அல்லேலூயா. பிந்தினோர் முந்தினோர் ஆயும். இந்த வசனத்துல அகிமாஸ் மாத்திரம் முந்தி விட்டான் என்று பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஏனென்றால் அப்படித்தான் வசனமும் சொல்லுகிறது. அவன் சமனான பூமி வழியாக ஓடி முந்தி கொண்டான். ஆனால் முந்தி கொண்டதினாலே ஒரு பிரயோஜனமும் அல்ல. உலகத்திலே பார்க்கப்படுகிறதுனால, உலகத்தாரால் பார்க்கப்படுகிற போல பெரிய ஒரு காரியங்களை செய்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் அல்ல. அல்லேலூயா. முந்தி கொண்டதை விட சோதரம் கர்த்தர் விரும்புகிறதை செய்கிறவனே உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்வார். அல்லேலூயா.